14 இதுல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, மக்கள் எவ்விதமாக புலம்பி தீர்த்தார்கள், தவறான முடிவுக்கு வந்தார்கள், திரும்பி போக நினைத்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க போய் நான் உங்களுக்கு கொடுத்த அந்த கானான் தேசத்தை வேவு பார்க்கபடியாக அனுப்புறார், வேவு பார்க்க அனுப்புகிறார். அப்ப இவங்க எல்லாரும் போய் அங்க என்ன பண்ணணும், அந்த இடத்தை பார்த்துட்டு வரணும். கானான் தேசம் என்பது ஆண்டவர் அவர்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்து விட்டது, இனிமே கொடுக்க போறாரு. ஏன்னா அது ஆபிரகாம் தொடங்கி கொடுக்கப்பட்ட அது ஒரு வாக்கு தத்துவம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் சுதந்திரிக்க போகிறதா இப்ப இவங்க வாங்க போறாங்க. அப்ப இது ஏற்கனவே கொடுத்தாகி விட்டது. ஆனாலும் கர்த்தர் நம்மை வேவு பார்க்க சொல்லுகிறார். நமக்கு எது காணாது? பரலோகம் தான் நமக்கு காணாம், பரம காணாம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நம்ம இங்கிருந்து அங்க போறோம். அங்க போறதுக்கு முன்னால பரலோகத்தை நாம் வேவு பார்க்க வேண்டும். பரலோகத்தை எப்படி வேவு பார்ப்பது? இந்த பூமியிலே நான் என்னுடைய வாழ்க்கையை நான் என்ன பண்ணணும், வேவு பார்க்க வேண்டும். இங்கே நான் வேவு பார்த்தேன்னா தான் அங்க நான் உள்ள செல்ல முடியும். உள்ளே செல்வதற்கு முன்பாக வேவு பார்க்க சொல்லுகிற கர்த்தர். அப்ப அவர் என்ன பண்றாரு, நீங்க போய் அதை சுத்தி எல்லாரும் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஆனா அங்க போயிட்டு வரும்போது அவங்க எப்படி என்ன சொன்னாங்க, 12 பேர் போனாங்க. அதுல 2 பேர் மட்டும்தான் பாசிட்டிவா பேசினாங்க. மெஜாரிட்டி என்ன பேசிச்சு, எங்களுக்கு அங்க போறதுக்கு பயமா இருக்கு, நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல காட்சி அளிக்கிறோம். அதை கொண்டு வந்தது என்ன கொண்டு வந்தாங்க, அங்கிருந்து சாட்சியா திராட்சை பாறை. எவ்வளவு பெரிய திராட்சை பாறை, 2 வெட்டுக்கிளி தூக்கிட்டு வந்தது. 2 வெட்டுக்கிளி. அவங்களுடைய பார்வையில பார்த்தா தூக்கிட்டு வந்த 2 பேர் யாரு, வெட்டுக்கிளி. ஆனா அவ்வளவு பெரிய கொலை, திராட்சை கொலையை தூக்கிட்டு வந்தவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ராட்சசர்களுக்கு முன்பாக வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். வெட்டுக்கிளி மனப்பான்மை, the grasshopper mentality. நமக்கு எப்போதுமே வெட்டுக்கிளி மனப்பான்மை, தாழ்வு மனப்பான்மை நமக்கு இருக்கிறது. அந்த வெட்டுக்கிளி மனப்பான்மை இருக்கக்கூடாது, ராட்சச விசுவாசம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நமக்கு என்ன இருக்கக்கூடாது, not the grasshopper mentality, but we should have the giant faith. நமக்கு என்ன இருக்கணும், giant faith இருக்கணும். என்னுடைய விசுவாசம் ராட்சசத்தை போல இருக்க வேண்டும். ராட்சச விசுவாசம் இருந்தால் நான் வெட்டுக்கிளியை போல எனக்கு தோன்றாது. அப்ப இவங்க அங்க போயிட்டு வரும்போது திராட்சை கொலையை கொண்டு வந்தார்கள். திராட்சை கொலை எதற்காக கொண்டு வந்தார்கள், அந்த இடம் எப்படி இருக்குன்றதுக்கு சாட்சியாக கொண்டு வந்தார்கள். அப்ப சாட்சி நல்லா பெருசா இருந்தது, ஆனா ரிப்போர்ட் எப்படி இருந்தது, testimony is good but the report is bad. நம்ம நிறைய சமயங்கள்ல டெஸ்டிமனி நல்லா கொடுப்போம், பெரிய பெரிய திராட்சை கொலையா கொண்டாந்து முன்னால் நிறுத்துவோம், ஃப்ரண்ட்ல நின்றுட்டு பைக்கு பிடிச்சிட்டு பெரிய பெரிய திராட்சை கொலையை காட்டுவோம். ஆனா படி இறங்கி கீழே போகும்போது என்ன சொல்லுவோம், எப்படிமா இருக்கீங்கன்னா என்னவோ போயிட்டு இருக்கு. The report is bad. ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். உன் வாழ்வில் உன்னுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது, உன்னுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது, நீ சோதித்து அறிவது எப்படி இருக்கிறது. இன்றைய நாளில் உன்னுடைய வாழ்வை நீ சோதித்து அறியாவிட்டால், நீ செல்ல போகிற இடத்தை குறித்து நீ அறியாவிட்டால், அப்ப அங்க நான் பரலோகத்துக்கு செல்லும் போது அதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் இங்கே வேவு பார்க்க வேண்டும். வேவு பார்ப்பது என்பது உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, வேவு பார்ப்பது என்பது உன்னுடைய விசுவாச வாழ்க்கை, வேவு பார்ப்பது என்பது உன்னுடைய வேத வார்த்தையை தியானிப்பது. வார்த்தையின் மூலமாக வேவு பார்க்கலாம், ஜெபத்தின் மூலமாக வேவு பார்க்கலாம், விசுவாசத்தின் மூலமாக வேவு பார்க்கலாம். ஆனால் உன்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எப்படி இருக்க வேண்டும் என்றால் பாசிட்டிவா இருக்கும்.
எல்லாம் செஞ்சுட்டு கடைசியா வாயிலிருந்த வார்த்தை தவறாக இருக்கக்கூடாது. இவங்க பண்ண 2 தப்பு. ஒன்று, அந்த கடைசி வசனம் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல பாருங்க, இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துச்செய்தி பரம்ப செய்தார்கள். நற்செய்தி சொல்லணும், நம்ம வாய் எப்படி சொல்லணும், நற்செய்தி சொல்லணும். ஆனா இங்க என்ன பண்ணுது, துச்செய்தியை சொல்லுது. துச்செய்தி சொன்னது மட்டுமல்ல, அதனுடைய தொடர்ச்சியாக 14ஆம் அதிகாரத்திலே 2 விஷயத்தை பார்க்கிறோம். ஒன்று, இந்த 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும் வாசிங்க. 14 எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவரை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். நலம், முதல் வார்த்தை நலம். ரவுண்ட் பண்ணுங்க, நலம். நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும். கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்து என்ன, எகிப்து தேசத்துக்கு திரும்பி போகிறது எங்களுக்கு உத்தமம் அல்லவோ. உத்தமம், 2வது வார்த்தை உத்தமம். ரெண்டுமே பாசிட்டிவ் வேர்ட். நலம் என்பதும் பாசிட்டிவ் வேர்ட், உத்தமம் என்பதும் பாசிட்டிவ் வேர்ட். ஆனா அது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, செத்து போறதுக்கும் கொள்ளையாவது. பாத்தீங்களா, நான் செத்து போனா நல்லா இருக்கும், வாயிலிருந்து அந்த வார்த்தை வரவே கூடாது. பல சமயம் ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, எங்களை எடுத்துக்குங்க ஆண்டவரே, வேற வேலை இல்லை அவருக்கு, நீ என்ன குப்பையா, நீ வாரி ஓரமா போடு. உன்னை படைத்தவர் அவர், நம்மை படைத்தவர் அவர். நம்ம அவருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது. உன்னை எப்போ எடுக்கணும்ன்றது அவருக்கு தெரியும். நாம அங்க என்ன சொல்லக்கூடாது, இது போல செத்து போனால் அப்படின்ற வார்த்தை பல சமயங்கள் சொல்லுவோம். என்னத்தை பார்த்தேன், நான் செத்து போனா நல்லா இருக்கும், நான் செத்தே போறேன், வாயில இருந்து அடிக்கடி அந்த வார்த்தை வருது. இங்க அவங்க பாருங்க, திராட்சை கொலையை கொண்டு வந்த பின்பு அவர்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தை செத்து போனால் நலம். அது மட்டும் இல்ல, உத்தமம். எது நலம், எது உத்தமம், என்ன வார்த்தை அது வாயிலிருந்து வர்றது, செத்து போனால் நலம். அங்க திரும்பி போகிறதே உத்தமம் என்று சொல்லுகிறார்கள். கெட்டிங் பேக் டு யுவர் ஓல்டு லைஃப். பல சமயத்துல நம்ம கூட அப்படிதான் சொல்றோம். என்னத்துக்கு நான் இந்த வீட்டுக்கு வந்தேன், அந்த வீட்லயே இருந்தா நல்லா இருந்தது. எதுக்கு நான் இந்த ஆபீஸுக்கு வந்தேன், அந்த ஆபீஸ்லயே நல்லா இருந்தது. எதுக்கு எனக்கு இந்த சம்பளம், அந்த சம்பளமே பெட்டரா இருந்தது. நிறைய சமயம் என்ன பண்றோம், பழையதுக்கு சென்று விடலாம், பழைய வாழ்க்கைக்கு சென்று விட. அது அல்ல. ஏனென்றால் you have crossed the Red Sea. செங்கடலை கடந்து வந்து விட்டாய். கடந்து வந்து விட்ட பின்பு நான் திரும்பி போறேன்னு சொல்லக்கூடாது. அதுக்காக உன்னை அங்கிருந்து அந்த செங்கடலை பிரித்து அழைத்து வந்திருக்கிறார். இங்க அழைச்சு வந்ததுக்கு அப்புறம் நான் திரும்ப எகிப்துக்கே போறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. பழைய வாழ்க்கைக்கே சென்று விடுகிறேன் என்று சொல்லுவது தவறு. எகிப்துக்கு திரும்பி போவது உத்தமம் என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம். இந்த 34ஆம் வசனம் பாருங்க. 14:34. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். பாத்தீங்களா, ஒரு நாள்ல ஒரு வருஷமா ஆகிட்டு, 40 நாள்ல போக வேண்டியது 40 வருஷமா ஆக்குறது யாரு? நம்மதான். Why my prayer is delayed? என்னுடைய அநேக காரியங்கள் தாமதப்படுகிறது, தடைப்படுகிறது, ரொம்ப நாளா நீண்ட நாளா போயிட்டு இருக்க அப்படின்னா, உன் புலம்பல் காரணம், உன்னுடைய அவநம்பிக்கை காரணம், உன்னுடைய அவிசுவாசம் காரணம், உன்னுடைய வாயின் வார்த்தை தவறு. ஆனால் நான் திரும்பி போறேன் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீங்க அங்க போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னது என்னன்னா, நீ நல்ல வார்த்தையை சொல்லுவ, நான் உனக்கு காண்பிக்கிற தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்பதை நீ கண்டு வர வேண்டும். அங்கே பாலையும் நீ காணவில்லை, என்ன காணவில்லை, தேனையும் காணவில்லை. ஆனால் யாரை கண்டாய் என்றால் ராட்சச மனிதர்களை தான் கண்டாய். உன்னோட பெர்செப்ஷன் எப்படி இருக்குன்னு ஆண்டவர் பார்க்கிறேன். அவ்வளோ பெரிய தேசம்,
அங்க பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்பதற்கு உதாரணமாக நீயே ஒரு பெரிய திராட்சை கொலையை கொண்டு வந்திருக்க. ஆனா உன்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தவறாக இருக்கிறது. ஆகையால் உன்னை என்ன பண்ற, எத்தனை நாள் அதை சுத்தி பார்த்தியோ அந்த ஒவ்வொரு நாளையும் 1 வருஷமா மாத்துற. 40 நாட்கள் 40 வருஷமாய் மாறியதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் காரணமே அல்லாமல் கடவுள் ஒரு நாளும் காரணம் அல்ல. அதனால நம்ம புலம்பி தீர்க்க கூடாது. சில சமயம் என்ன பண்ணுவார் தெரியுமா, புலம்பலையே உனக்கு பதிலளிப்பார். புலம்பல் பிரேயர் நிறைய பண்றோம் இல்லையா, அந்த பிரேயரும் ஆன்சர் ஆகும். நம்ம பிள்ளைங்களை என்னன்னு சொல்றோம், பட்டா தெரியும். திரும்ப திரும்ப வேணாப்பா அது தப்பு, வேணாம் தப்புன்னு சொன்னா இல்ல அதுதான் வேணும் போது சரி இருந்தா அப்படிதான் மொபைல் ஃபோன் வாங்கி கொடுக்குறீங்க, ஆசையா கூட்டு போய் வாங்கி தரீங்க. முதல்ல வந்து வேணாம் வேணாம் வேணாம்னு சொல்லி அப்புறம் என்ன பண்றீங்க, சரி பட்டு திரும்ப இந்த புடி. அதே மாதிரி தான் இங்க நடந்தது. எப்படி நடந்தது? 32ஆம் வசனம் வாசிங்க. விழும். ஏன் இங்க நாங்க செத்து போனால் நலம் அப்படின்னு ஜெபம் பண்ணாங்க. ஓகே செத்து போ. அதே போல 28வது வசனம் பாருங்க. உங்களுக்கு செய்வேன். நீ எனக்கு காசுபடி என்ன பேசுனியோ அது அப்படியே நடக்கும். போ. My prayer is very important. How is your prayer? இஷ்டத்துக்கு பேசலாம்னு நினைக்காது. அப்பானாக்கா அப்பா வந்து நீ இஷ்டத்துக்கு பேசுறிய, எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறது தவறு. அது அல்ல. அதுலயும் ஒரு முறை இருக்கிறது. என்ன பேசணும் எதுன்னு சொல்லி கேட்கணும். எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் என்பதை அறிந்த பின்பு அவ்வளவு பெரிய செங்கடலை கடந்து வந்திருக்கிறாய். உன்னுடைய ரட்சிப்பு செங்கடல், பரலோகத்தின் நிச்சயம் செங்கடல், கிறிஸ்தவ வாழ்க்கை செங்கடல், நீ கண்ட அற்புதங்கள் எல்லாம் செங்கடல். அதை கடந்து வந்த பின்பு நான் மீண்டும் திரும்பி போய்விடுகிறேன் என்று சொன்னால் நீ கேட்டது நடக்கும். நீ என்ன விரும்பினியா அதையே உனக்கு கொடுத்துறேன். அதுதான் அங்க கொடுமையான விஷயம். வாயின் வார்த்தை, வாய் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நாக்கு, இந்த நாக்கு தான், நாக்குல வாக்கு இருக்கணும். ஆனா இஷ்டத்துக்கு பேசிடக்கூடாது. அவர் கொடுத்த வாக்கு என்ன, என்னுடைய நான் பேசுகிற நாக்கு என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். டாக்டர் கிட்ட போனோம்னு முதல்ல எதை நின்று சொல்றோம், உடம்புல என்ன பிரச்சனையா இருந்தாலும் எங்க இருந்தாலும் அவன் முதல்ல எதை நின்று சொல்றாரு, நாக்கு. நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது நாக்கு. அதை பார்த்து பேசு. உடம்புல என்ன குறை இருந்தாலும் அதுல கண்டுபிடிச்சிடறான் பாருங்க, அதுல கண்டுபிடிக்கிறாங்க ஈஸியா. அதே போல ஸ்ட்ராங் அது. மற்ற தசைகளை வெட்டுவதை காட்டிலும் அதை வெட்டுவது கடினம் என்று சொல்லுகிறார். அது அவ்வளவு ஸ்ட்ராங். ஆண்டவரை அப்படிதான் படைச்சிருக்க. ஆனா நம்ம வார்த்தை எவ்விதமாக நாம் பேசி விடுகிறோம். அது மட்டுமல்ல, மோசே வந்து வார்ன் பண்ணிட்டே இருக்க, செய்யாத செய்யாத. உன்னுடைய தலைவர் சொல்லுவார், உன் மேய்ப்பர் சொல்லுவார், உன் வழிகாட்டி சொல்லுவார், உன்னை வளர்த்தவர் சொல்லுவார், உன்னை அழைத்து வந்தவர் சொல்லுவார். பெரிய வழிகாட்டி இயேசு கிறிஸ்து, அவரும் சொல்றார். அவர் அனுப்பியவர்களும் சொல்லுகிறார்கள். ஆனால் நீ கேட்காமல் போனால் உன் புலம்பல் பதிலளிக்கப்படும். மோசே 2 வார்னிங் கொடுக்கிறார் பாருங்க. 41ஆம் வசனம் பாருங்க, 42ஆம் வசனம். அது உங்களுக்கு வாய்க்காது. பார்த்தீங்களா, உனக்கு எதிராக எழுப்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் என்று சொன்ன கர்த்தர், ஆனா நீ ரிட்டர்ன் போறன்னு சொன்னா அது வாய்க்காது. தெளிவா சொல்றாரு மோசே, நடக்காது, வாய்க்காது, சொன்ன கேளு அப்படின்னு சொல்றாரு. கேட்கல. 42வது வசனம் பாருங்க. நடுவில் இரார். வாய்க்காது, நடுவில் இரார். நலம் உத்தமம். இவங்க சொல்றது நலம்
உத்தமம். வார்னிங் எப்படி வருது? வாய்க்காது நடுவில் இரார். 2 பேரோ 3 பேரோ என் நாமத்தினாலே கூடினால் அங்க நடுவில் இருக்கிற கர்த்தர். எப்போ நடுவில் இரார்? நீ அந்த 3 பேரோட இல்லாம தனியா ஏறி போனீன்னா நடுவில் இரார். சொல்லி கேட்கல, மலை ஏறுறாங்க. சாமி மலை ஏறுது. எப்ப ஏறணும்? திமிரு வரும்போது ஏறணும், அசுத்தாவி வரும்போது ஏறணும், விக்கிரகத்தின் எண்ணம் வரும்போது ஏறும், நீயே விக்கிரகமாய் மாறும்போது ஏறும். இங்க அப்படிதான் நடந்தது. ஆண்டவரை விசுவாசிக்காமல், வழிகாட்டியை விசுவாசிக்காமல் ஏறுறாங்க. மேல ஏறி போறோம் அப்படின்னு சொல்லி போறோம். உங்களை வழிகாட்டுகிறவர்களை அவமதிக்க கூடாது. அதான் தெளிவா சொன்னார், கர்த்தர் உங்களோட இருக்க மாட்டார். 43வது வசனம் அண்டர்லைன் பண்ணுங்க. வாய்க்காது என்பதை அண்டர்லைன் பண்ணுங்க, நடுவில் இரார் என்பதை அண்டர்லைன் பண்ணுங்க, 3வது உங்களோடு இருக்க மாட்டார் என்பதை அண்டர்லைன் பண்ணுங்க. ஒன்னு சர்க்கிள் பண்ணணும். அடுத்த வார்த்தை, ஆனாலும் இவ்வளவு வார்னிங் கொடுத்தோம், இவ்வளவு எச்சரிக்கை கொடுத்தும், ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். மலை உச்சியில் ஏற துணிந்தார்கள். மோசேவை மதிக்கவே இல்லை. மோசேவுக்கு தான் பிரச்சனையை உருவாக்குறாங்க. இவங்களால அவரே கானான்தாசுக்கு போக முடியாம பாத்தீங்களா? யாரால? இஸ்ரவேல் ஜனங்களால மோசேவை செல்ல முடியாத அளவுக்கு மாறிவிட்டது. பெட்ல கடைசி டெத் பெட்ல இருக்க இறந்துட போறாருன்னு டாக்டருக்கே தெரிஞ்சு போச்சு. அந்த நேரத்தில் அவருக்கு 1 கோடி ரூபாய் பரிசு வந்துச்சு. இந்த 1 கோடி ரூபாய் பரிசு விழுதுன்னு சொன்னா செத்துருவோம். ஏன்னா அந்த நிலவையில் இருக்கும். நல்ல செய்தி தான், ஆனா அது துர்ச்செய்தியா மாறிடக்கூடாது. டாக்டர் என்ன பண்ணாரு, பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுவோம். மெதுவா கூப்பிட்டு, அப்பா எப்படி இருக்க? நல்லா இருக்கு. ஓகே, இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்களே டாக்டர், கரெக்டு தான்ப்பா. இப்போ சப்போஸ் உனக்கு ஒரு 25,000 ரூபாய் உனக்கு லாட்டரியில் வந்தா என்ன பண்ணு? நான் என்னத்த பண்ணுவேங்க, பிள்ளைங்களுக்கு ஆளுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு நிம்மதியாக கொடுக்கும். இப்போ அடுத்து ரைஸ் பண்ணுறேன், ஒரு 50,000 வந்தா என்ன பண்ணுவேன்? அப்போ அவங்களுக்குனா இருந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு பசங்களுக்கு செட்டில் பண்ணிட்டு போயிட்டு, 3வது சரி 75,000 ரூபாய் 75 லட்சம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவங்க சொல்றான், 75 லட்சம் வந்து நான் ஏழைங்களுக்கு ஒரு 25 லட்சம் ரூபா கொடுத்துருவேன். இப்போ அடுத்து மெதுவா ஆரம்பிச்சார். 1 கோடி வந்தா என்ன பண்ணுவேன்? 50 லட்சம் உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன் அப்படின்னா டாக்டர் ஹார்ட் அட்டாக் கொடுத்து அவங்க நல்லது சொல்ல போய் நாங்கள் உங்களுக்கு நல்லதா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமா சொன்னா ஒரே அடியே எங்களே காரியம். அது அல்ல, நற்செய்தி பரம்ப செய்ய வேண்டும். துச்செய்தி பரம்ப செய்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. நற்செய்தி பரம்ப செய்ய வேண்டும். பாசிட்டிவா பேசு. அவருடைய வார்த்தை, அவர் சொன்ன வாக்கு தத்துவம், அதை கிளைம் பண்ணணும். அதுதான் பிரேயர். கிளைமிங் த ப்ராமிஸ். அது கிளைமிங், உரிமை பாராட்டி அந்த வார்த்தை எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? கிளைம் பண்ணணும். நீங்க சொன்னீங்க, நம்ம அப்படிதானே போய் கேட்கணும். எங்கேயாவது போனோம்னா பாருங்க, என்கிட்ட இருக்கு, ரெக்கார்டு இருக்கு, நீங்க சொன்னது கொடுங்கன்னு சொல்லி கேட்கலையா? அப்படிதான் கேட்கணும் வழிய. செத்து போனாலும் நல்லா இருக்கும், அது சொல்லவே இல்லையா? நீ ஏன் புதுசா ஒண்ணு கொண்டு வர? செத்து போனால் நலம் என்று சொல்லக்கூடாது. அது மட்டுமல்ல, இன்னொரு விஷயம் பாருங்களேன். நான் 2வது வசனத்துல திரும்பி போறோம் அப்படின்னாங்க. அதுவே எங்களுக்கு நலம் அப்படின்னு சொன்னாங்க. செங்கல் சூளையும் சவுக்கடியும் மறந்து விடாது. அங்க என்ன பண்ணாங்க? செங்கல் சூளையில வெந்தது மட்டும் இல்ல, சவுக்குல அடிச்சான். ஆனா இப்ப என் வாயில இருந்து என்ன வருது? அங்கேயே போனான். அப்ப எதெல்லாம் மறந்துட்ட? உன்னுடைய பாவ வாழ்க்கையிலே நீ அனுபவித்த எல்லாவற்றையும் மறந்து விட்டாய். திரும்ப அதுக்கே போறேன்னு சொல்லல. அதே போல ராட்சசருக்கு பயந்து ராஜாங்கத்திற்கு அடிமையாய் விடுவது.
அந்த ராட்சசத்திற்கு பயந்து. ஏன்னா அவங்க ரொம்ப சிம்பிளா சாதாரணமா சொல்லிட்டாங்க 4வது வசனத்துல, நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு திரும்பி போவோம். எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்தாரு மோசே. இப்ப என்ன சொல்றாங்க, திரும்பி போறதுக்கு வேற ஒரு தலைவர். இந்த வேற தலைவரை மாத்தி தான் எல்லாரும் இன்னைக்கு அவஸ்தைப்பட்டு. அது தவறு. இங்க அதுதான் எடுக்கிறாங்க முடிவு. பார்த்தீங்களா, இதை விட அது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, இதை விட அது பெட்டர் நினைக்காதீங்க, அது தவறு. இங்க வேற தலைவரை மாத்துறேன்றான். அதே தான் இன்னைக்கும் நடக்குது. மாற்றம். இந்த மாற்றம் ஏமாற்றம். அதுக்கப்புறம் மாற்றம் என்றது ஏமாற்றமா மாறும். அதுதான் நடக்குது. ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தாரு. அந்த ராஜா என்ன பண்ணாரு, மக்களையும் அவருடைய அமைச்சர்கள் எல்லாரையும், முதலமைச்சர் வரைக்கும் கூப்பிட்டு என்ன பண்றாரு, மழை வருமா வராதா அப்படின்னு கேட்டார். எல்லாரும் சொன்னாங்க மழை வராது. அப்போ அந்த பக்கம் கழுத ஓட்டின்னு ஒருத்தவன் அவனை கூப்பிட்டு, மழை வருமா வராதா? வரும் ஐயா, வரும்ரா மன்னனே. ராஜா வரும். எப்படா சொல்ற? நான் சொல்ல கழுத சொல்லு. கழுத எப்படா சொல்றோம்? அப்போ அவன் சொன்னான், அவன் ஜுவாலஜிக்கலி ப்ரூஃப். அவன் என்ன சொன்னான், மிருகத்தின் பண்பு இவருக்கு தெரியும். கழுத காது ரெண்டுத்தையும் முன்பக்கமா வச்சுட்டு நடக்கும். மழை வரும்போது அந்த கழுத ஆட்டோமேட்டிக்கா காது இப்படி வந்துடும். அதை பார்த்து தான் சொன்னேன். கழுத இவ்வளவு புத்தாக்கமா இருக்குது, நீ அதை அரண்மனைக்கு அனுப்பு. கழுத அரண்மனைக்கு வந்த உடனே ராஜா என்ன பண்ணாரு, கழுதையை முதலமைச்சராக்கி. நீங்க வேற ஏதாவது நினைச்சுக்கோங்க, அதே கழுதைய முதலமைச்சராக்கி. ஒரு 3 மாசம் பொறுத்து எல்லாரும் கேட்குறாங்க, என்ன ராஜா ரொம்ப துக்கமா இருக்கீங்க அப்படின்னு. இல்லப்பா, நான் வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தப்பு கழுதைய முதலமைச்சராக்கணும். என்ன அதுல பிரச்சனை உங்களுக்கு? இல்ல, இப்ப எல்லா கழுதையும் பதவிக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். எல்லா கழுதையும் எலெக்ஷனுக்கு வரணும். என் வாயின் வார்த்தை, நான் எடுக்கின்ற தவறான முடிவுகள், அது என்னை எங்கே கொண்டு செல்லுகிறது என்றால், என்னுடைய தவறான ஜெபமே பதிலளிக்கப்பட்டு விடும். நான் சொன்னதே எனக்கு வாய்த்து விடும். கர்த்தரிடத்தில் என்னெல்லாம் உண்டுன்னு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்கிறார் மோசே. 23வது வசனத்துல பாத்தீங்கன்னாக்கா 23, 24 என்ன சொல்றாரு பாருங்க. அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்கள். பாத்தீங்களா, இது என்னது? கோபம். இப்போ 17வது வசனம் பாருங்க. ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும் 1, மிகுந்த கிருபையும் உள்ளவர் 2, அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் 3, குற்றமுள்ளவர்களை குற்றமுள்ளவர்களாக விடாமல் 4, பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மற்றும் விசுவாசிக்கிறவர் என்றும் 5, நீங்கள் சொல்லி இருக்கிறபடியே என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. 6 குவாலிட்டி மோசே சொல்றாரு. ஆனா ஆண்டவர் திருப்பி என்ன சொல்றாரு தெரியுமா? இதெல்லாம் சொன்னப்பா, ஆனா எனக்கு கோபமும் வரும். கிருபை மட்டும் இல்லை, மன்னிக்கிறது மட்டும் இல்லை, எனக்கு என்ன வரும்? கோபமும். கோபத்தையும் நாமே அவருடைய இவ்வளவு பெரிய குவாலிட்டிஸ், அந்த அத்தனை குவாலிட்டிஸும் போற அளவுக்கு நான் அவருக்கு எதிரடையாக பேசி விடுகிறேன். எவ்வளவு பெரிய லிஸ்ட் மோசே ஒவ்வொன்றா சொல்ற. இப்படி இருக்காரு அவரு, அதை சொல்லி கிளைம் பண்றாரு. அதுதான் அடுத்த வசனம். எப்படி கிளைம் பண்றாரு? இதெல்லாம் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியே இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தரணும். இதெல்லாம் உங்களுடைய குவாலிட்டி ஆண்டவரே, இதை வச்சு இப்ப நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு? 20வது வசனம், மன்னித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கிடைச்சிருச்சு. ஆனா சில சமயம் தண்டனை போயிட, அதுக்கு கொடுக்க வேண்டியத கொடுத்துருவான். கொலை செஞ்சுட்டாரு அப்படின்றதுக்காக அவர் சர்ச்சுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் வீட்டுக்கு போயிட முடியுமா? உள்ள போயிட்டோம். மன்னிப்பு என்பது அது உன்னுடைய பரலோகத்தின் என்ட்ரிக்கு தான் அந்த மன்னிப்பு.
ஆனா நீ செய்த பாவத்திற்கு தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். ஆகையால் அவர் 22வது வசனத்துல சொல்றாரு, இதனோட 10 முறை என்னை பரீட்சித்து பார்த்த மனிதர் ஒருவரும் உள்ளே போக மாட்டாங்க. ஒருத்தரும் கிடையாது. நோ. எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அவர் ஆண்டவர் சொல்றாரு, அப்படியாக இவர்கள் எதிர்த்து ஆண்டவருடைய கோபத்திற்கு ஆளானவர்களாக மாறிவிட்டார்கள். அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். 8வது வசனம் பாருங்க, அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். 7வது வசனத்தை பாருங்க, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். இவங்க ரெண்டு பேர் ஸ்டேட்மெண்ட், அது நல்ல தேசம், அதை அவர் நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். கலகம் பண்றதே வேலையா. பல சமயத்துல சும்மா அப்படி கொளுத்தி விட்டு போயிரு. நல்லா பேசிட்டு இருப்பீங்க, ஆனா பேச்சு நடுவுல சம்பந்தம் இல்லாம ஏதோ ஒன்று உள்ள நுழையும். அதுதான் நம்ம how we speak. Talking with each other is good. Talking about some other is bad. நீங்க ரெண்டு பேரும் பேசலாம், தப்பு கிடையாது. இன்னொருத்தரை பத்தி பேசினா அங்க முடிஞ்சிருச்சுன்னா. இங்க தவறாய் பாருங்க, எவ்வளவு அழகா சொல்றாரு, எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். கோபப்படும்படி பேசினா மறந்து கானான் தேசத்துக்கு போக மாட்டேன், கல்ற வரைக்கும் தான் போகும். அதிகம் தாண்டி போகணும்னா இதெல்லாம் பேசக்கூடாது. அந்த வார்த்தை தவறு. அதனாலதான் கர்த்தர் வழி மாறினால் சத்துருவின் வழி மீறும். எங்க திரும்பி போனோம் நாங்க? எகிப்து போனோம். எகிப்துல இருந்து எதை தாண்டி வந்தாங்க? கானான் செங்கடலை எப்படி தாண்டி வந்தாங்க? செங்கடல திரும்பி போகும்போது யார் அதை பிரிக்கிறது? என்ன மூளை பார்த்தீங்களா? ஆண்டவர் வந்து சரிப்பா மோசே மறுபடியும் கோல் எடுத்துட்டு போ, யாரெல்லாம் போறாங்களோ போயிட்டு பிரிச்சா கொடுப்பாரு. செங்கடல் ஒரு முறைதான் பிரிக்கப்படும். ரட்சிப்பு ஒரு முறைதான், மன்னிப்பு ஒரு முறைதான், வாழ்க்கை ஒரு முறைதான். மீண்டும் அது பிரிக்கப்பட மாட்டாது. என்ன விளையாட்டா இருக்கு? நீ நினைச்சா வருவ, திரும்பி போனாக்க எப்படி போவ? அவ்வளவு தூரம் முன்ன வந்து செங்கடலை பிரித்து கொண்டு வந்திருக்கிறாரு. அப்போ அங்க எந்த இடத்துல உனக்கு அதை பிரித்து கொடுத்தார் என்றால், when there was no way, you came with the one way. one wayல தான் வந்திருக்கு. செங்கடல் என்பது one way, அது ரிட்டர்ன்ல போக முடியாது. அந்த one wayக்கு எப்போ வந்த? when there was no way. இதுக்கு மேல போக முடியாது. பின்னால துரத்திட்டு வர, முன்னால கடல் நோவேல வந்து நிற்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணாரு? அதை பிரிச்சு வழி உண்டாக்கினார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஒரே வழி, ஒன் வே. ஜீசஸ் எல்லாமே ஒன் வே தான். போய் சுத்திக்கலாம் வர முடியும். ஏன்னா யூட்டர்னே கிடையாது. இவங்க என்ன பண்றாங்க? ஒன் வேல வந்ததை மறந்துட்டு யூட்டர்ன் போடணும்னு நினைக்கிறாங்க. நோ யூட்டர்ன் இன் கிறிஸ்டியன் லைஃப். மறுபடியும் யூட்டர்ன்லாம் போடவே முடியாது. அப்படி போடணும்னு நினைச்சுன்னா நீ கேட்ட மாதிரியே பண்ணிடுற. அந்த செங்கடலுக்கு முன்னாலே செத்து போயிருக்கிறார். எவ்வளவு கொடுமையான விஷயம்! செங்கடலை திரும்பி போக வேண்டும் என்று நினைக்காது. அதை ஒரு முறைதான் உனக்காக அவர் பிரித்தெடுத்திருக்கிறார். நான் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம்னா என்ன அர்த்தம்? என் வாழ்க்கையில இருந்த செங்கடல் பிரிந்து நான் வந்திருக்கிறேன். இங்க வந்து சேர்ந்துட்டேன். திரும்பவும் நான் திரும்பி போவேன் சொல்லாத. எப்படி போவ? மறுபடியும் உனக்காக அதை பிரிச்சு கொடுப்பாரா? நிச்சயமாக அவர் மீண்டும் உனக்காக, உன்னுடைய அந்த சுயநலத்திற்காக, உன்னுடைய புலம்பலுக்காக மீண்டும் செங்கடலை அவர் பிரிக்க மாட்டார். முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கு. செத்து போனா நல்லது,
நான் இப்படியே இருந்துட்டா இப்படியே போயிடுறேன், அப்படியே போயிடுறேன். செய்தி எவ்விதமாக இருக்கிறது? துச்செய்தி பரம்ப செய்வது என்பது தவறு. ஏனென்றால் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க. மாறாவின் தண்ணீரை என்ன பண்ணாரு? குடிக்கிற தண்ணியா, குடிக்க கூடாத தண்ணியா? அப்ப ஏன் குடிக்கல? குடிக்க முடியாத தண்ணி அவங்களுக்கு. ஆண்டவர் வந்து என்ன சொன்னாரு? கொடுத்தாரு. குடிக்கிற தண்ணி தான் அது, இல்லையா? இது விஷம், இது பாய்சன் வாட்டர். ஆண்டவரே இதை போய் குடிக்க சொல்றீங்களேன்னு கேட்க முடியல. ஏனென்றால் அது குடிக்க முடியாத தண்ணீர், குடிக்க கூடாத தண்ணீர் அல்ல. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? குடிக்கும்படியாக அதை மதுரமாக மாற்றினார். நிறைய சமயங்கள்ல கசப்பு கொடுப்பார், அதுக்கு நீ புலம்புனா அந்த கசப்பை மாற்றுவார். ஆனால் செங்கடலை மீண்டும் பிரிக்கணும். யோசிச்சு பாருங்க. அந்த தண்ணி வந்து என்ன? அது விஷ தண்ணியா? இல்லையே. குடிக்க முடியாத தண்ணி. கசப்புகளை உன்னுடைய வாழ்க்கையில் கொடுப்பார். ஏற்றுக்கொண்டிருந்தால் அன்னைக்கே அவங்க மேல அவருக்கு மரியாதை வந்துடும். ஓகே, இது காட் கிவன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிருக்கணும்? அதை எடுத்து குடிச்சிருக்கணும். இது கடவுள் கொடுத்தது அப்படின்னு சொல்லி. பல சமயங்களிலே கசப்புகளை குடிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் குடிக்க முடியாத தண்ணீரை வேண்டுமானாலும் கொடுப்பார், குடிக்க கூடாத தண்ணீரை கொடுக்கிறவர் அல்ல. ஜீவ தண்ணீர் நானே என்று சொன்ன கர்த்தர். அதனால அந்த தண்ணிக்காக புலம்புனாங்களே, அதுவே தப்பு. யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் வந்து அது குடிச்சுனா செத்துருவேன்னு சொல்ல மாட்டாரா? தண்ணியை காட்டுறாருல, குடி. அது கசப்பையும் கடந்து போக வேண்டும் என்பதற்காகத்தான். இல்லைன்னா இவங்களுக்கு அங்கேயே அந்த கடைசி இரவு, கிளம்பிய இரவு அன்னைக்கு நைட்டு என்ன பண்ணாரு? பஸ்கா வந்து கசப்பான கீரையை தான் சாப்பிட்டு சொன்ன. அப்ப எல்லாம் சாப்பிட்டீங்கல்ல. ஏன்னா காலையில கிளம்பி போறோம் போது தெரியல. இப்ப வந்தவொன்னு கசப்பு தெரியுதுல்ல, கிளம்பும் போது தெரியாது, உள்ள நுழையும் போது கசப்புலாம் தெரியல. அன்னைக்கு நைட் என்ன பண்ணாங்க? சிப்பன் வாங்கி சாப்பிட்டான். ஏன்னா அவர் கிராஸ் பண்ணணும், பாஸ் ஓவர். கிராஸ் பண்ணாம நின்ட்டாருன்னா முடிஞ்சு போச்சுக்காரு. அதனால என்ன கொடுக்குறாரு? சாப்பிட்டுருவோம்னு சாப்பிட்டாங்க. ஆனா இப்போ வந்து வழியில என்ன பண்றாங்க? எதுக்கெல்லாம் புலம்பல். வெங்காயத்துக்கு புலம்பல், வெள்ளரிக்காய்க்கு புலம்பல், வெள்ளைப்பூண்டுக்கு புலம்பல், சிக்கனுக்கு புலம்பல், எல்லாத்துக்கும் புலம்பல். ஆண்டவர் அந்த கிரம்பிளிங் நேச்சர் அது நம்மகிட்ட இருந்து போயிருக்கும். புலம்பலை கூட சில சமயம் பதிலளித்து விடுவார். ஞாபகம் வச்சுக்க. என்னுடைய பிரேயர் எப்படி இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு 3 வசனங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். சங்கீதம் 95:10-11. சொல்லி இங்க நடந்தது சங்கீதத்துல அந்த ரெக்கார்ட் பண்ணி சொல்றாங்க எதனால அப்படின்னு சொல்லி. திரும்பவும் நம்ம எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8-11 பாருங்க. எபிரேயர் 3:8-11. போல இருங்கள். ஆதலால் இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை. எப்பொழுது? அவருக்கு விருப்பம் இல்லாம பண்ணீங்கன்னா இளைப்பாறுதலில் நாம் பிரவேசிக்க முடியாது. நம்முடைய காணான் எது என்றால் நாம் இளைப்பாறுதல்.
அந்த இளைப்பாறுதலுக்குள்ள நீ போவே. 18-19 என்ன சொல்றது பாருங்க. அதுலயே இன்னும் என்னுடைய ம். இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று ம். அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்ல. கீழ்ப்படியாதவர்களை குறித்து ஆணையிட்டார். யூதா 5. யூதா 5. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் ம். நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது நினைப்பூட்ட விரும்புகிறது என்ன? கர்த்தர் தமது ஜனத்தை ம். எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ம். ரட்சித்து ம். பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். விசுவாசியாதவர்களை அழித்து போடுகிற கர்த்தர். விசுவாசியாதவர்கள் என்ன பண்ணுவாரு? நீ கேட்ட மாதிரியே செத்து போனா நல்லதுன்னு சொன்னீங்கன்னா ஓகே, செத்து போன்னு அழித்து போடுகிற கர்த்தர். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கோபம் கிடையாது, அழிப்பு கிடையாது, அப்படிலாம் இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல அதையும் நாம் சந்திக்க வேண்டி இருக்கும். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 7:10. தேவனுக்கேற்ற துக்கம் ம். பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை ஆ. உண்டாக்குகிறது. ம். லௌகீக துக்கமோ ஆ. மரணத்தை உண்டாக்குகிறது. 2 துக்கம் இருக்குமா? ஒரு துக்கம் கடவுளுக்கேற்ற துக்கம், அது ரட்சிப்புக்கு ஏதுவாக இருக்கும். லௌகீக துக்கம், உலகத்துக்கு ஏற்ற துக்கம் என்ன பண்ணுமா? மரணத்தை உண்டாக்கும். இங்க லௌகீக துக்கம், அதனாலதான் அது மரணத்தை உண்டாக்கிச்சு. கடவுளுக்கேற்ற துக்கம் இருக்கு. என்னெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஐயோ, இன்னைக்கு ஒருத்தர் கூட நான் ஒரு டிராக்ஸ் கூட கொடுக்கல. அதுதான் தேவனுக்கேற்ற துக்கம், கடவுளுக்கேற்ற துக்கம். நான் தானே பைபிளே படிக்கல அப்படின்னு கவலைப்பட்டினா அது கடவுளுக்கேற்ற துக்கம். ஜபமே பண்ணல அப்படின்னு என்னைக்காவது புலம்புறியா? இந்த மாசம் 2 வாரம் சர்ச்சுக்கே வரல அப்படின்னு துக்கப்படு. அதெல்லாம் கடவுளுக்கு ஏற்ற துக்கம், அது ரட்சிப்புக்கு ஏதுவாக இருக்கு. அதை விட்டுட்டு அந்த சுடிதார் வாங்கணும்னு நினைச்சு அதை வாங்கவே முடியல அப்படின்னு, அது லௌகீக துக்கம். 4 வருஷம் ஆச்சு மொபைல். இப்ப வேற ஒரு மாடல் வந்துருக்கலாம். இதுல நிறைய குப்பையை பட்ட முடியல. புதுசா வாங்கிட்டா இன்னும் கூட ஜிபி. நோ, லௌகீக துக்கம் அது மரணத்துக்கு ஏதுவாகும். கடவுளுக்கு ஏற்ற துக்கம் அது முக்கியம். அதுதான் நமக்கு முக்கியமாக தேவைப்படுகிறது. காலேபும் யோசுவாவும் சொன்னது போல என் வாயின் வார்த்தை இருக்க வேண்டும். அது துர்ச்செய்தியை பரம செய்யக்கூடாது, நற்செய்தியை சொல்ல வேண்டும். ஆண்டவர் எவ்வளவு அன்பா ஆசையா கொண்டு போய் யோசிச்சு பாருங்களேன். பையனுக்கு சர்ப்ரைஸா நிறைய பேர் பெற்றோர் செய்யறாங்க இல்லையா? உள்ள போய் பாரு, என்ன வாங்கி வச்சிருக்கோம் பாரு அப்படின்னு சொல்லும் போது நீ உள்ள போய் பார்த்துட்டு வெளியே தப்பா சொன்னீங்க, அப்ப எவ்வளவு வேதனை ஆளாகும். யோசிப்போம். கானான் தேசத்தை கொடுத்து உள்ள போய் பார்த்துட்டு வாங்க, நான் செத்து போனா நல்லா இருக்கும், இதியா கொடுக்குறேன்னு கேட்டீங்கன்னா அது எவ்வளவு தவறாது. கடவுளையே நாம் வீணிலே வழங்குகிறவர்களாக, வாக்கு தத்தத்தை மதிக்காதவர்களாக, அவர் கொடுத்த அந்த மிகப்பெரிய ஒரு வாக்கு தத்தம், அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க திராணி இல்லாதவர்களாக நாமே மாறி விடுகிறோம். அன்பாய் அனுப்புறார், உள்ள போய் பாரு, பார்த்துட்டு சொல்லும் போது என்ன எதிர்பார்ப்போடு அவர் இருப்பார். ஆனா நீ சொல்ற வார்த்தை எப்படி இருக்கு? எவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளவு நன்மைகள். இதுவரை கடந்து வந்த உன்னுடைய பாதையில எத்தனை எத்தனை அற்புதங்களை அனுபவித்திருக்கிறாய். அதை மறந்து போயிடக்கூடாது. மறுபடியும் நான் பழைய வாழ்க்கைக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுவது, நீ உன்னுடைய testimony is great but your report is bad. உன்னுடைய டெஸ்டிமனி நல்லா இருக்கு, ஆனா ரிப்போர்ட் தப்பா இருக்கு. சாட்சி நல்லா தான் சொல்றேன், இவ்வளோ பெருசு தூக்கிட்டு வந்து ஆண்டவரேன்னு கொண்டாந்து காட்டுறேன். அப்படியா? ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப என்ன சொல்ல வர? நான் செத்து போறேன். ஏதாவது ஒன்றுக்கு ஒண்ணு சம்பந்தம் இருக்க பார்த்தீங்களா? எதை தூக்கிட்டு வந்து என்ன வார்த்தை வாயிடும்? சாட்சி மட்டும் இருந்தால் பத்தாது, உன் வாயின் வார்த்தை அது சாட்சியாக இருக்க வேண்டும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசு. எது நிறைஞ்சிருக்கோ அதுதான் பேசு. அந்த நிறைஞ்சதுக்கு மேல சும்மா மூடி போடக்கூடாது.
சாட்சியெல்லாம் நம்ம மூடி போட்டு வச்சிடும். உண்மையான சாட்சியெல்லாம் கீழே இருக்கு, அதுதான் வெளியே வரும். அடுத்தவருக்காக சொல்லுகிற சாட்சியாக இருக்கக்கூடாது. பயத்தினாவி, சந்தேகத்தினாவி இருக்கக்கூடாது. யூ ஷுட் நாட் ஹேவ் grasshopper mentality. You should have giant faith. ராட்சச விசுவாசம் இருக்க வேண்டும், வெட்டுக்கிளி மனப்பான்மை இருக்கக்கூடாது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த நல்ல கரங்களை தட்டலாங்க. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிறீர்கள். இன்னைக்கு அநேக காரியங்களை நமக்கு விளக்க இருக்கிறார். அது அனுபவபூர்வமான ஒரு வார்த்தை. அல்லேலூயா. இன்னைக்கு நாம் அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்பது மிக ஒரு அரிதான ஒரு காரியமாக இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு என்ன குணம் இருக்குது முதல்ல அதை நம்ம தெரியும். வெட்டிக்கிளி குணம் இருக்குதா, என்ன குணம் இருக்குது என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து திராட்சை கொலை போல என்று சொன்னால் வாழ்க்கை அவிதமாய் மாறும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் செய்து கொடுத்த என் உள்ளத்தின் ஆழ்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, சில அறிவிப்புகளை உங்கள் கவனத்தில் நான் கொள்வேன். இப்பொழுது நான் சில வீடுகள் சென்று ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணேன். நேற்று நிறுத்தி அதை ஆரம்பித்தோம். சகோதரி கவிதா, சகோதரி சங்கீதா பெஞ்சமின், ராஜேந்திரன், சதீசன், நாங்கள் இதுக்கு மேலே ஏதாவது 3 பேரை போட்டோம். வயலுக்கு கண்ணகி மெல்லின் போட்டோம். எல்லாம் பிஸி ஆகிட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படிப்பட்ட வாஞ்சி இருந்தது அவனுக்கு. அந்த சூழ்நிலை வேறு விதமாயுமா. ஆகவே இந்த 4 பேர் போகிறாங்க. இவங்க என்ன செய்தி கொண்டு வரணும்? நற்செய்தி கொண்டு வரணும். அல்லேலூயா. சில தவறான காரியங்கள் வரும். இவங்க போலாமா, அவங்க போலாமா, இவங்கெல்லாம் செய்யலாமா, இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும். அல்லேலூயா. நேற்று போகும்போது எங்களுக்கு ஏகப்பட்ட டிஸ்டர்ப். அந்த ஊழியர் கொண்டு இங்கே ஒருத்தருக்கு கொண்டு வாங்கன்ற சரி, இல்லை நான் உங்களை அனுப்பிடுறேன், வெளியே போய்க்கிறாங்க, இல்லை நீங்கள் தான் வரும் ஒரு லுங்கியோட ஒரு. அல்லேலூயா. ஐயா சொன்னது போல வாயில் தவறான வார்த்தைகள் நான் என்ன பண்ண போகிறேன்? செத்து போகிறேன். அல்லேலூயா. சாவு மட்டும்தான் ஒருத்தருக்கு தீர்வுன்னு சொன்னால் ஒருத்தர் கூட என்ன பண்ண முடியாது, வீடு இருக்க முடியாது. அல்லேலூயா. நான் ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தர் நல்ல வழி காட்டுகிறேன். நல்ல வாசனை சொல்ல, நானே வழி சத்தியம் ஜீவனமா. அப்போ ஜீவனுள்ள தேவன் நம்ம ஆராதிக்கிற நாம் எப்படி இருக்கணும் சற்று யோசித்து பாருங்க. ஆகவே இந்த ஊழியத்தை ஆரம்பித்திருக்கோம். கர்த்தர் தொடர்ந்து அவர்கள் பயணம் செய்ய அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை ஒத்தாசி தெய்வம் செய்யும்படியாக எந்த இடர்கள் வராமல் பாதுகாப்புக்கு சோழனுக்கு நல்ல சுகபரம் தரும்படியாக அந்த நம்ம ஜெபித்துக் கொள்வோம். எப்பொழுதும் வருகிற செவ்வாய்க்கிழமை இரவு நமக்கு முழு ஜபம் உண்டு. அந்த வாக்கு தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ளும். அந்த ஜபத்தில் பங்கு பெறுங்க. இரவு 10 மணி 1 மணி வரை ஜபம் நடைபெறும். ஆகவே நீங்கள் பங்கு பெறும் நம்ம இப்பொழுது 28ஆம் தேதி இளவரசிக்கு ஒரு பிறந்தநாள் தேவன் காண செய்கிறார். 29 எஸ்தர் கர்த்தர் ஒரு பிறந்தநாளை காண செய்கிறார். 30ஆம் தேதி சரஸ்வதி ஷீலாவுக்கு கர்த்தர் ஒரு பிறந்தநாளை காண செய்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். 1 வின்சென்ட்டுக்கு கர்த்தர் பிறந்தநாளை காண செய்கிறார். 1 வித்யாவுக்கு ஒரு பிறந்தநாள் தேவன் காண செய்கிறார். செல்வியர்களுக்கு ஒரு பிறந்தநாளை காண செய்கிறார். அதே போல பிலிப்பு ராஜினர் 1ஆம் தேதி சகோதரர்களுக்கு 64 வயது பொழுது 65ஆவது ஆண்டை கடக்க போகிறார். வாழ்க்கையில் அநேக போராட்டங்களை செய்து வேலைக்கு தேவனாவதை அந்த 60 காண செய்ய ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். அதே போல் பெஞ்சமின் அவர்களுக்கு 2ஆம் தேதி ஒரு பிறந்தநாளைக்கு தேவன் காண செய்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் அந்த குடும்பத்தை சமாதான சந்தோஷத்தை தேவன் காண கிருபை செய்ய அவருக்கு ஒரு நல்ல ஞானத்தை கர்த்தர் கொடுக்க முடியாது கஷ்டமிக்கலாம். மகள் கிளாரா அவருக்கு 3ஆம் தேதி தேவன் ஒரு பிறந்தநாளை காண செய்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை இழப்போம். அது மாத்திரமல்ல 2ஆம் தேதி அப்பு கலை அவளுக்கு ஒரு திருமண நாளை தேவன் காண செய்தார். ஆண்டவருக்கு 2ஆவது இந்திரா பெருமாள் அவருக்கு ஒரு திருமண நாளை தேவன் காண செய்ய ஆண்டவர் நன்றி சேர்த்தோம். அதே போல பெஞ்சமின் சங்கீதா அவளுக்கு 2ஆம் தேதி ஒரு திருமண நாளை காண செய்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அதே போல சேகர் சுமித்ராவுக்கு 3ஆம் தேதி
ஒரு திருமண நாளைக்கான செய்கிறார். ஆண்டவருக்கு செல்லும் வருஷங்களை நன்மையால் பிடிச்சுட்டு தெய்வம் எந்த நன்மை நான் பிடிச்சுட்டுபடியே அதுக்காக நாம் ஜெபித்துக் கொள்ளலாம். அது மாத்திரமல்ல சொல்லுங்க. இல்லையா 29 கர்த்தர் நல்லவர். ஆகவே அதை கவனத்தில் கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல கடந்த ஆண்டு 2ஆம் தேதி நாங்கள் பெத்தேரா என்ற ஒரு நல்ல ஒரு வாலிபர் கொடுத்த எடுத்து ரொம்ப அநேக இடங்களில் அது பிரசவம் ஆயிடுச்சு. சகோதரி நான் சிலமேஸ்வரோடும் அந்த நாள் ஜட்ஜஸை வந்திருந்தார்கள். நல்ல ஒரு நிகழ்ச்சியோடு சொல்லிப்போம். ஆனால் இன்னைக்கு என்ன இல்லை, அந்த பெத்தேரை பெத்தேரை என்ன பண்ணான் போடணும். அதுக்கு வாலிபர்கள்லாம் பண்ணான் கொண்டு சேர உங்கள் தனி ஜபங்களை உங்கள் குடும்ப ஜபங்களை நீங்கள் ஜபிக்கும்படியா உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் இப்பொழுதும் நம்ம திரைக்கதான நான் சிலமசர் கத்திரிகளை காணிக்கும் ஒரு பாடலை பாடுவார்கள். நாம் யாரும் எழுந்து கத்திரிகளை காணிக்க சார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விக்னேஸ்வரே உம்மை எப்படி பாடுவேன், யெகோவா ஆயிரே உம்மை என்ன சொல்லுவேன். விக்னேஸ்வரே உம்மை எப்படி பாடுவேன், யெகோவா ஆயிரே உம்மை என்ன சொல்லுவேன். கண்ணை போல அழைத்ததை நான் சொல்லவா, கண்ணை போல சுமந்ததை நான் சொல்லவா, அன்னை போல அழைத்ததை நான் சொல்லவா, கண்ணை போல சுமந்ததை
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். காணிக்கொடுத்த கரங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாகும். இந்த நாளில் தேவன் எல்லா பகுதிகளும் ஆசீர்வதித்து கொடுப்பதற்காக நாம் அடிச்ச நம்ம திரு கவிதை ஜெபிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே அப்பா. ஹல்லேலூயா. ஆவியானவரே, இந்த 6வது மாதத்துல ஆண்டவரே பார்க்க கடைசி வாரம் வந்திருக்கிறோம் தகப்பனே. இந்த ஓய்வு நாளோட பரிசுத்த நாளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து கொடுத்தீரே, நமக்கு நன்றி ஐயா. ஆண்டவரே அப்பா, இவ்வளவு வார்த்தைகள் தகப்பனே ஆண்டவரே அப்பா, நாங்கள் எப்படி உண்மையில் வளரணும் என்ற வார்த்தையின்படி கற்றுக் கொடுத்தீரே, நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே கொடுத்த காணிக்கைக்காக வருகிறோம் தகப்பனே. இந்த காணிக்கைகளை நீர் ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. கொடுத்தவர்கள் வெறுமனவே போகாதபடிக்கு ஆண்டவரே 100 மறுபடியுமாக பலன் தந்து ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா, அந்த ஆராதனை 3 ஆராதனை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த ஆராதனை ஏற்படுத்தி கொடுத்த தேவன் ஆண்டவரப்பா, இன்று இந்த 2 ஆராதனை ஆண்டவரே உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. நீ ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துவீராக ஜெபிக்கிறோம் தகப்பனே. சபத்தை கேட்டு அப்படியே செய்ய போறதுக்காய் நன்றி கர்த்தாவே. எல்லா தடைகள் எடுத்து போடுங்கப்பா, காத்துக்கொள்ளுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அப்படின்னு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். வரமுடிக்கிற பிதாவே, இந்த ராஜ்யம் முழுவதும் உடைய சித்தம் வரமுடி செய்து பூமியில் செய்யப்படுவார். ஆண்டோட ஆரத்தால் எங்களை விரோதமாய் குற்றம் செய்ய மன்னிக்கிறே போல எங்களை குற்றம் எங்களை சோதனைக்குள் பிரசிக்காமல் தீமை ரட்சிப்போம். ராஜ்யம் வல்லமை மகிமை என்னைக்கு நம்முடைய நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த சகவாசம் நம் அனைவரோடு கூட கர்த்தர் வருவது இருப்பதாக. எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சொல். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. Please.